அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரியம், எப்போ வந்தீங்க சென்னையில இருந்து? ரொம்ப நாள் ஆச்சு, வரவே காணோம். ஆமாப்பா, இந்த வருவோம்னு நினைச்சோம். இந்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்க்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு வந்துட்டோம். என்ன சாலிஹா, நம்ம ஊர்ல ஒரே கோலாகலமா இருக்கு. பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரே பரபரப்பா பிள்ளைங்க போக வர இருக்காங்களே, என்ன விஷயம்? இது மீலாது விழாவா? என்ன ஃபங்க்ஷன் நடக்குது? ஆமா ஆமா, நீ தான் போ. ஊருக்கு போய் 3 வருஷம் ஆச்சு. ஊரை பத்தி நினைக்கிறதே இல்ல. உனக்கு என்ன தெரியும்? இந்த 3 வருஷத்துக்குள்ளாக நம்முடைய ஊர்ல ஒரு பெண்களுக்கான மதரசா துவங்கப்பட்டுச்சு. நம்ம மக்த மதரசாவோட, அதாவது அதுல பெண்களுடைய கல்வி, பெண் பிள்ளைகள் பள்ளிக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பட்ட வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ். நாங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோமே சாலிஹா. அது நம்ம பள்ளி ஊர்ல ஆரம்பிச்சாச்சா? ஆரம்பிச்சது மட்டும் இல்ல, நம்முடைய பிள்ளைங்க BIS பேசிக் இஸ்லாமிக் சயின்சஸ் பட்டயத்துல முதல் வருஷமா சனது வாங்க போறாங்க. அதுக்காக தான் எல்லா தயாரிப்புகளும் நடக்குது. வர 28ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் மதரசா மாணவிகளுடைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் மிகச்சிறந்த ஆலிம்கள் நம்முடைய ஊரை நோக்கி வர இருக்கிறாங்க. அவங்க இன்ஷா அல்லாஹ் நமக்கு பிள்ளைகளுக்காக சனது வழங்கி இருக்காங்க. ஒளிமலர்கள் ஆலிமாக்கள் குழுவிலிருந்து ஆலிம்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் கொடுப்பாங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அப்போ மதியானத்துக்கு ப்ரோக்ராம்க்கு வரவா இல்ல சாயந்தரம் வந்துடவா? மதியான ப்ரோக்ராம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நம்ம ஊர் பிள்ளைகள் பெரிய பெரிய விஷயம் பத்தி பேச இருக்காங்க. நம்ம ஊர்ல பட்டம் படிக்கக்கூடிய குடும்ப பெண்களும் பள்ளி மாணவர்களும் சேர்ந்து மையத்தை எப்படி குளிப்பாட்டு, சக்கராத்துடைய ஹால்ல இருந்து அந்த மனிதரை எப்படி கையாளுறது, அவங்களுடைய மௌத்துக்கு பின்னாடி அந்த மையத்தை எப்படி கஃபன் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத ரொம்ப அழகான முறையில உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஹயா பத்தி பேச போறாங்க. ஹயாவா? வெக்கத்தை பத்தி? அதுதானே இன்னைக்குள்ள பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவை. அப்படிதானே சாலிஹா? ஆமா மரியம், அதனாலதான் ஹயாவா பல கோணங்கள்ல பிள்ளைங்க பேச போறாங்க. அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய கீதங்களும் இருக்கு. நீ கண்டிப்பா 3 மணிக்கு மிஸ் பண்ணிடாத. நம்ம பிள்ளைங்க அழகான முறையில மார்க்கத்து கல்வியை கற்றுக்கொண்டதனுடைய வெளிப்பாடா கவலையோடு அவங்க செய்யக்கூடிய தீன் ப்ரோக்ராம்ல கண்டிப்பா நம்ம எல்லாரும் கலந்துக்கணும். வந்துருங்க மரியம். இன்ஷா அல்லாஹ் சாலிஹா, கிளம்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்றேன். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கூட, பக்கத்து ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் கூட எல்லாரும் இந்த நல்ல நிகழ்ச்சியை பார்த்து நல்ல மனம் நிறைஞ்சு தீன ஈமான் நம்ம புத்துயிராக்கம் பண்ணி நம்ம போகலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.